தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் பிறப்பு இந்த சோபகிருது ஆண்டில் பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை 13/4/2024 சுக்லபட்சம் சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் சூரியன் உதயாதி நாழிகை அதாவது இரவு 8:10க்கு விருச்சிக லக்னம் மிதுன ராசியிலும் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திலும் இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது. பிறக்கும் போது செவ்வாய் மகாதிசை இருப்பு 2 வருடம் 7 மாதங்கள் 16 நாட்கள். இந்த குரோதி வருடம் முழுவதும் மழை குறைவாக இருப்பதும் எதிர்பாராத நேரத்தில் அதிக மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்கும் நேரும். இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற நேரும். ஆன்மீகம் நன்றாக வளரும். யோகா வகுப்புகள் நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். மருத்துவம், தானியம், காய்கனி, மளிகை, உணவு விலை அதிகரிக்கும். காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அரசியலிலும் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் அதிகம் இருக்காது. பொருளாதாரத்தில் சிறப்பு குறைவு. சித்த மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். இந்த ஆண்டு ராஜா செவ்வாய் ஆனதால் உலகில் உள்ள நன்சை புன்சை நிலங்களுக்கு நல்ல உயர்வான வளர்ச்சி கிடைக்கும். குரோதி வருஷத்தில் மந்திரி சனி ஆனதால் மக்களுக்கு கடுமையான நோய்கள் ஏற்பட்டு பீதி உண்டாகலாம். மழை குறையும். தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலாளர்கள் கை ஓங்கி இருக்கும். பூமிக்காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, செயல்திறனுக்கும் தைரியத்திற்கும் பேர் போனவர்கள் நீங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு செய்துவிட்டால் அதை இறுதி வரை முயன்று வெற்றி காண்பீர்கள். அதிலுள்ள நுணுக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் விதத்தில் தங்களை மற்றவிடத்தில் இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டவும் கடினமாக உழைக்கவும் தயங்க மாட்டீர்கள். உடல் பலம் அதிகம் இருக்கும் உங்களிடம். மனபலம்தான் அவ்வப்போது குறைந்து துன்புறுத்தும். சலிக்காமல் வேலை செய்யும் நீங்கள் வேலை இல்லாத போது வாடிவிடுவீர்கள். பிறரின் பாராட்டை அதிகம் விரும்பும் மனம் உங்களது. அதே சமயம் உங்களை குறை கூறுபவர்களை வெறுக்கும் குணமும் உண்டு. உண்மையான நட்பை காண விருப்பமுடையவர்கள் நீங்கள் நினைத்ததை நினைத்த நாளே நடத்த விரும்புவதும் அதற்காக துடிப்பதும் உங்களிடம் இருக்கும். கடந்த சோபகிருது ஆண்டானது நிறைய இழப்புகளையும் மன சங்கடங்களையும் தந்து கடந்து போயிருக்கு. மேலும் வீட்டில் நிம்மதி இன்மையும் தாம்பத்தியத்தில் சுமூக உறவு இல்லாத தன்மையும் பண இழப்பீடுகளையும் காண வைத்திருக்கும். மகிழ்ச்சி என்பது நிலைத்திட அதிக போராட்டங்கள் கஷ்டங்கள் கண்ட மனிதர்கள் நீங்கள் தான். பல நேரங்களில் கடவுள் உண்டா இல்லையா, கடவுளுக்கு கண் இருக்கா இல்லையா என கடவுளையே கேள்வி கேட்டு பல கோவில்களிலும் தெய்வங்களிடமும் முறையிட்டிருப்பீர்கள். இந்த வேளையில் இப்படிப்பட்ட சங்கடங்களை போக்க புது வருடம் வருகிறதா அல்லது இன்னும் பல சங்கடங்களை தான் தரப்போகின்றதா என இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தின் பிறப்பை அறிய ஆவலுடன் இருப்பீர்கள். இந்த குரோதி வருட புத்தாண்டு பிறப்பில் உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களின் ராசியான மேஷத்தில் சூரியன் குரு சேர்க்கை உள்ளது. உங்களின் ராசிக்கு 6இல் கேது பகவான் உள்ளார். உங்களின் ராசிக்கு 11இல் செவ்வாய் மற்றும் சனி பகவான்கள் இருக்கின்றார்கள். உங்களின் ராசிக்கு 12இல் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு பகவான்கள் இருக்கின்றார்கள். குரோதி வருடத்தின் ஆரம்பத்திலேயே வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகின்றார். ஆகையால் இதுவரை உங்களின் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகி இதுவரை தந்த பலன்களில் இருந்து மாறுபட்டு பலன் தர உள்ளார். உங்களின் ராசிக்கு குடும்பஸ்தான வீட்டில் அமர்ந்து உங்களது ராசிக்கு 6, 8, 10ஆம் இடங்களுக்கு தனது பார்வையை செலுத்தி பலன்களை தரப்போகின்றார். அதுவும் எந்த தேதியில் இருந்து 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் குரு பகவான் ரிஷபராசிக்கு நுழைகின்றார். அன்று முதல் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப் போகின்றது. மேஷராசியில் சூரியன் குரு சேர்ந்து இருக்க பிறந்த இந்த குரோதி வருடமானது உங்களின் பெயர் நீங்கள் இருக்கும் இடத்தில் அனைவருக்கும் தெரியும்படி அமைத்து தரும். அரசியல் துறையில் இருக்கும் மனிதர்களுக்கு இது நல்ல காலம் என்று கூறலாம். அதிலும் அரசு துறையில் இருக்கும் அதிகாரிகளான IAS, IPS மற்றும் இதர அதிகாரிகள் அனைவருமே அவரவர்கள் துறையில் சிறந்த பலம் பெற்று திகழ்வீர்கள். புகழும் கூடும். ராசி கட்டங்களில்
வீட்டில் ஸ்திர லக்னமான விருச்சிகம் ராசியில் குரோதி வருட லக்னம் அமைந்துள்ளது. காவல்துறை, ராணுவம் மற்றும் சீருடை பணியாளர்களை குறிக்கும் கிரகமான செவ்வாயின் ராசி வீடான விருச்சிகம் ஒரு பெண் ராசி. குரோதி வருடம் காவல்துறை, ராணுவம் என பணியாற்றும் பெண்களுக்கு அதிக மதிப்பும் கௌரவத்தையும் பெற்று தரப்போகின்றது. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தன சம்பந்தமான பிரச்சனைகள், சோதனைகள் அதிகம் இருக்கும். காரகோ பாவ நாஸ்தி என்ற சொல்லுக்கு உண்டான பலனை இந்த குரு பயிற்சியில் நீங்கள் காணப்போகின்றீர்கள். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், இழந்த கௌரவம் கிடைக்கும், குழந்தை பேருக்காக காத்திருந்தவர்களுக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல யோகமான காலம் இது. வீட்டில் சுப செலவுகள் அதிகரிக்கும், தனவரவு இருக்கும். அதே வேளையில் சேமிப்பு என்பது சற்று குறைவுதான் என்பதால் செலவில் கவனம் செலுத்த வேண்டும். வரவு செலவுகளை வீட்டில் உள்ள பெண்கள் கைகளில் கொடுத்தால் சிக்கனம் கடைபிடிக்கப்படும். ஆண்கள் என்றால் எதிலும் தாராளம், அதனால் செலவுகள் கூடும். ஆகையால் சேமிப்பில் கவனம் முக்கியம். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை என்பது சற்று குறையவே வாய்ப்பு உள்ளது. உங்களின் தசாபுக்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் கவலை இல்லை. இருந்தாலும் பெண்ணின் எதிர்பார்ப்புக்கு ஈடுகொடுக்க ஆண் அதிக சிரமப்பட வேண்டிய காலமாக இருக்கின்றது. திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே இது யோகமான காலம். சிறந்த வரன் அமையும் வருடம் இது. பணத்திற்காகவும் தொழிலில் மேன்மைக்காகவும் அதிகம் தங்களை வருத்தும்படி சூழ்நிலை உருவாகும். மேலும் தொழிலில் எதிரிகள் உருவாவார்கள். இருக்கும் எதிரிகளின் தொந்தரவும் அதிகரிக்கும். நல்லோர் தீயோர் என அனைவரையும் அறியும் காலமும் இதுவே. உங்களை விரும்பும் மனிதரை நேசிப்பதில் அதிக பாசம் காட்டும் குணம் கொண்ட உங்களுக்கு பாசத்தை வெளிக்காட்டும் வார்த்தைகள் தான் சரியாக அமையாது. அதுவே நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்கள் நண்பர்களையும் எதிரியாக்கிவிடும். ஆகையால் பேச்சில் அதிக கவனம் உங்களுக்கு தேவை. உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வர வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக கால் பகுதியில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் கவனமுடன் சென்று வருவது நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களை மேலும் மெருகேற்ற அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்ல நல்ல அற்புதமான காலகட்டம் இது. கதை ஆசிரியர், எடிட்டிங், கேமரா, குறிப்பாக சிறந்த கதாநாயகி என புதிய பெண்கள் உருவாகும் காலமும் இதுவே. சினிமா துறையில் அதிக வருடம் கஷ்டப்பட்ட மனிதர்களுக்கு கைக்கு மேல் பலன் தரும் காலம் இது. தங்களின் தொழில் பக்திக்கு சரியான மரியாதை கிடைக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். நகைச்சுவையாளர்கள், அதாவது நகைச்சுவை நடிகர்கள் உடல்நலத்தில் அதிக கவனம் தேவை. வெளிநாட்டு பயணங்களில் அதிக கவனம் முக்கியம். அந்நிய செலவாணி மற்றும் தேவையற்ற அரசாங்கத்திற்கு புறம்பான செயல்களால் பெயர் கெடும்படி நடந்து அதற்கான தண்டனைக்கு உள்ளாகும் வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. நமது இந்திய காவல்துறைக்கு உலக அளவில் மதிப்பு உண்டாகும். அதுவும் தமிழக காவல்துறைக்கு இந்த வருடம் தனி பாராட்டுகள் குவியும். தொழிலில் அதிக கெடுபிடி இருக்கும். புதிய கண்டிப்பு மிகுந்த அதிகாரிகள் வருவார்கள். அதுவும் இந்த வருடம் ராஜாவாக செவ்வாய் வருவதால் இன்னும் சற்று கூடுதலாகவே காவல்துறையினரின் நடவடிக்கைகள் மிடுக்காகும். ஆகையால் மேஷராசி மனிதர்களுக்கு தங்களை முன்னிறுத்த அதிக சிரமம் இருக்கும். எதிலும் முதலாவதாக வர வேண்டும் என்று நினைக்கும் உங்களுக்கு போட்டிகள் அதிகம் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலாளர்களிடம் பகை வேண்டாம். கடன் சுமை அதிகம் ஏற்கனவே இருக்கும். இந்த வருடம் இன்னும் கூடும். வரட்டு கௌரவத்திற்காக எதையும் செய்யாமல் இருங்கள். மேலும் கடன் வாங்கி உங்களின் புகழுக்கு பங்கம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு சோதனைகள் அதிகம் உருவாகும். மேல் அதிகாரியின் தொந்தரவு வாட்டும். பணிச்சுமை அதிகரிக்கும். குழந்தைகளின் தேவைக்கு அதிக சிரமங்கள் வரக்கூடும். பதவி உயர்வு, இடமாற்றம் என காத்திருப்பவர்களுக்கு ஏமாற்றமே அதிகம். வெளிநாட்டு பயணம் முழு திருப்தி தராது. அந்நிய நாட்டு தொழில் இயக்குபவர்களுக்கு லாபம் உண்டு. படிப்பிற்காக வெளிநாட்டில் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரும். மருத்துவத்துறையில் இருக்கும் மனிதர்களுக்கு நன்மை கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத வேலைப்பளு மற்றும் உங்களின் மேல் களங்கம் சுமத்தி நல்ல பெயரை நிலைநாட்ட வாதாட செய்யும்படி வாய்ப்புகள் உருவாகும். கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலனில் கவனம் முக்கியம். திடீர் செலவுகள் ஏற்படும். அதிக எதிர்பார்ப்புடன் கூடிய முயற்சிக்கு செய்த முதலீடு எதிர்பாராத விதத்தில் உங்களை பாதிப்புக்கு உள்ளாக்கும் வாய்ப்பு இருந்தால் புதிய முதலீட்டில் அதிக கவனம் செலுத்தி செயல்படுங்கள். மேலும் இந்த வருடம் நிலம், அதாவது ரியல் எஸ்டேட், சினிமா, வெளிநாட்டு துறைகளில் அதிக மாற்றம் இருக்கும். செயல் திட்டங்கள் அரசாங்கத்துறையால் புதிய முறையில் செய்யும் சூழல் உருவாகும். ஆகையால் இத்துறையில் இருப்பவர்கள் கவனமுடன் செயல்பட்டால் மட்டுமே பெரிய பாதிப்பில் இருந்து தப்பலாம். மேலும் உங்களின் கனவுகள் நிறைவேற அதிக செயல் திட்டங்கள் உங்களின் மனதில் வைத்திருப்பீர்கள். அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்தி பலன் காண இந்த வருடம் சற்று தாமதப்படுத்தும். இருந்தாலும் உங்களின் செயல்திறனை உங்களுக்கே காட்டி நீங்கள் உணரும்படி சூழல் உருவாகும். இந்த வருடம் நீங்கள் நினைத்த வெற்றிகளை காண, நினைத்ததை நடத்த அதிக போராட்டங்கள் இருக்கும். உங்கள் நண்பர்களின் பேச்சிலும் அவர்களால் நீங்கள் செய்யும் செயல்களிலும் கவனம் முக்கியம்.
தொழில் கூட்டாளிகள் வகையிலும் கவனம் வேண்டும். மேலும் கூடுதலாக உங்களின் வாழ்க்கை துணையின் ஆசைகளை நிவர்த்தி செய்வதிலும் கவனம் வைப்பது முக்கியம். நீங்கள் கவனமுடன் செயல்பட்டால் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தை மிக எளிதாக மகிழ்ச்சியாக கடந்து செல்ல உங்களால் முடியும். வாழ்த்துக்கள். இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த குரோதி வருடம் பெருமாள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ராஜகணபதி வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தரும். திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சிறப்பு தரும். கோவில்களில் உளவார பணிகள் மனமுவந்து செய்தால் நன்மை கிடைக்கும். புதுமண தம்பதிக்கு தாலி மற்றும் சீர்வரிசை பொருட்கள் தருவது சிறப்பு தரும். அமாவாசை அன்று அருகில் உள்ள கோவில்களில் அன்னதானம் தருவதும் சிறப்பு தரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.